ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவ தலைப்பெண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மத்தேயு 6. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆமென். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். இன்னைக்கு நம்ம ஆகாயத்து பட்சிகளை தான் கவனிச்சு பார்க்க போறோம். ஹல்லேலூயா. பட்சிகள்னா எதை குறிக்கும்? பறவைகள். பறவைகளை யாரு படைச்சது? எப்ப படைச்சாரு? ஆதியிலே படைச்சாரு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20, 21, 22 நீங்க படிக்க வேணாம். அதுல பாத்தீங்கன்னா 5வது நாள்ல என்ன பண்றாரு? ஆகாயத்து பறவைகளையும் கடல் மச்சங்களையும் என்ன பண்றாராம்? படைக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆதியாகமத்துல இருக்கு. ஹல்லேலூயா. உலகம் முழுசும் பாத்தீங்கன்னா பறவைகள் அறிஞர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. அதுல பறவைகளுடைய வகைகள் என்ன, எத்தனை வகைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 9672 வகைகளை ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுலயுமே நம்மளுக்கு இந்தியாவுல தமிழ்நாட்டுல நீர் பறவைகள் மாத்திரம்னு சொல்லிட்டு தனித்தனியாவும் பிரிச்சிருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பறவைகளை குறிச்சு ஏன் ஆண்டவர் கவனிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனாலும் அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு? அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அதை குறித்தும் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆகாயத்து பறவைகளை நாம் இன்றைக்கு கவனித்து பார்த்து அதனிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய, கவனித்து பார்க்கக்கூடிய 7 விசேஷங்களை நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. முதலாவது கூட சங்கீதம் 147ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். 147ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எப்படியா? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறாராம். ஆகாரம் என்பது நம்மளுடைய அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவை என்பது எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அடிப்படை தேவைனால என்னது? உணவு, உடை, இருப்பிடம். ஆகாரம். அப்போ ஆகாரம் என்பது நம்மளோட தேவையை குறிக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க கூப்பிடும் போது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2வது கூட பாத்தீங்கன்னா காக்கை குஞ்சுகள். குஞ்சுகள்னா எது குறிக்குதுன்னா, குழந்தையா இருக்கும் போது அதுக்கு என்ன தெரியாது? எதுவுமே தெரியாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதும் என்ன பண்ணணும்னு தெரியாது, எதுவுமே பண்ணணும்னு தெரியாது, ஒரு பிளாங்கா இருப்பீங்க. ஹல்லேலூயா. யாருகிட்ட போறது, என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. அப்படி இருக்க சமயத்துல கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? நீங்க கூப்பிடும் போது உங்களுக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறாராம்? சமீபமா இருக்கிறாரு. உங்க தேவைகளை சந்திக்கிறவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. சங்கீதம் 145:18 கூட பாத்தீங்கன்னா உண்மையாய் கூப்பிடு யாவருக்கும் எப்படி இருக்கிறாரா? அவரு சமீபமா இருக்கிறாரா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்க ஒரு சில நேரத்துல என்ன நினைக்கிறீங்க? இவங்களை போய் பார்த்தோம்னா சரியாயிடும், அவங்கள போய் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சால்வேஷன் கிடைச்சிடும், ஒரு முற்றுப்புள்ளி கிடைச்சிடும் நம்ம நினைக்கிறோம். யாரையே கூப்பிட நினைக்கிறோமே தவிர்த்து ஆண்டவர் சமூகத்துல உட்காந்து அப்பாவை கூப்பிடணும்னு நினைக்கிறோமா? இல்ல. ஹல்லேலூயா. அப்படி இல்லாதபடிக்கு நீங்க பிளாங்கா இருக்க சூழ்நிலையில கூட, ஒன்றுமே அறியாத சூழ்நிலையில கூட ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களை தனிமையா விடுகிறதே இல்லை. நான் இருக்கமா உனக்கு, யாரை நோக்கி கூப்பிடாது, என்ன நோக்கி பாரு. உண்மையா என்ன நோக்கி பார்த்தேன்னா நான் எப்படி இருப்பேன்? உனக்கு சமீபமா இருப்பேன். எல்லாருமே எப்படி இருப்பாங்க? உங்ககிட்ட பிரச்சனைகள் இல்லாத வரைக்கும், காசு இருக்கிற வரைக்கும் எப்படி இருப்பாங்க? நல்லா க்ளோஸா இருப்பாங்க. அதுவே உங்ககிட்ட ஒண்ணும் இல்லாத சூழ்நிலை நீங்க தள்ளப்பட்டீங்கன்னா எப்படி இருப்பாங்க? எல்லாமே போயிடுவாங்க. எந்த சூழ்நிலை மாறினாலும் எப்படி இருக்கிறாரு ஆண்டவரை? நீங்க கூப்பிடும் போது சமீபமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கூப்பிடுகிறவர்களா இருக்கணும். முதலாவது நம்ம என்ன பாக்குறோம்? கூப்பிடுகிறவர்களா இருக்கணும்னு பாக்குறோம். 2வது சங்கீதம் 104ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். 104:12. அவைகளின் ஓரமாய் ஆகாயத்து பறவைகள் சஞ்சரித்து இலைகள் மேலிருந்து பாடும். ஹல்லேலூயா. பாடுகிறவர்களா இருக்கணும். நீங்க காலையிலேயே எழுந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், விடிகாலத்துல பாத்தீங்கன்னா பறவைகளோட சத்தம் எப்படி இருக்குமா? ரொம்ப அழகா இருக்கும். கீச் 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 கீச்சுன்னு கத்திட்டு இருக்கும். காக்கா எல்லாம் பாத்தீங்கன்னா காக்கா காக்கான்னு
குருவி எல்லா பறவைகள் என்ன பண்ணுமா, சத்தம் போட்டுட்டே இருக்கும். ஆனா வெளியேந்து பாக்குற நம்மளுக்கு ஒரு சிலருக்கு அது எப்படி இருக்குமா, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அல்லேலூயா. ஒரு சிலருக்கு எப்படி இருக்குமா, ரொம்ப அழகா கத்துதுங்கல்ல, இதுங்க ரம்யமா இருக்கேன், ரொம்ப நிம்மதியா இருக்கேன், நம்மள கூட உணர்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த மாதிரிதான் நம்ம காலையில எழுந்து பாடுகிறவர்களா இருக்கணும், மாலையிலயும் பாடுகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி பறவைகளுக்கு காலையிலயும் மாலையிலயும் பாடுகிறத போல நம்மள என்ன பண்ணணும், காலையிலயும் மாலையிலும் ஆண்டவரை நோக்கி பாடுகிறவர்களா இருக்கணும். ஒரு சிலருக்கு நம்ம பாடுகிறது எப்படி இருக்கும், டிஸ்டர்பன்ஸா இருக்கதான் செய்யும். ஆனா ஆண்டவருக்கு எப்படி இருக்கு, அது சுகந்த வாசனையா ஆண்டவர் முகர்றாருன்னு சொல்லிட்டு வேதத்துல இருக்கா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. 146ஆம் சங்கீதத்துல கூட 2ஆம் வசனத்துல கூட நீங்க வாசிச்சீங்கன்னா கீர்த்தனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கு. அல்லேலூயா. துதித்து பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவனை பாடுவதற்கும் துதிப்பதற்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெட்கப்படவே கூடாது. அல்லேலூயா. நம்ம பாடல்ல கூட என்ன இருக்கு, இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். நீங்க புது புது பாடல் பாடலன்னா கூட இருக்கிற பாட்டையே நம்ம என்ன பண்ணணும், உற்சாகமா வெட்கப்படாம நீங்க என்ன பண்ணணும், காலையில மாலையில ஆண்டவரை துதிச்சு பாடும்போது என்ன இருக்கும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது நம்ம என்ன பார்த்தோம், கூப்பிடுகிற பறவைகளா நம்ம இருக்கணும், கூப்பிடுகிறவர்களா இருக்கணும். இரண்டாவது என்னது, பாடுகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. மூன்றாவது, இந்த இரண்டாவது காரியத்துல கூட பாத்தீங்கன்னா நம்ம வேத வசனத்துல கூட பாத்தீங்கன்னா துதிக்கிறதுனால என்னென்ன மாறுச்சு, எரிகோ கோட்டை அதுக்கு சாத்தியமே இல்லாத காரியங்களுக்கு சாத்தியமாச்சு. அல்லேலூயா. துதிச்சதுனால எரிகோ கோட்டை அவ்வளவு ஸ்ட்ராங்கா, அந்த மதில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா, ஆனா எதாலுமே உடைக்க முடியாது. அப்படிப்பட்ட எரிகோ கோட்டை எதனால உடைஞ்சிச்சு, துதி பாடல் சத்தத்தினால என்னாச்சு, உடைஞ்சு போச்சு. யோசபாத் ராஜாவுக்கு எதிராக 3 ராஜ்யங்கள் வந்து என்ன வந்துச்சு, எதிராக வந்தாங்க. ஆனாலும் இவர் என்ன பண்ணாரு, பயப்படல. இவங்களுக்கு எதிர்கொண்டு போயிட்டு துதிச்சு பாட்டு பாடி மகிமைப்படுத்தி ஆண்டவர் ஆராதிச்சுட்டே முன்னாடி போகும்போது என்ன பண்ணாங்க, அந்த 3 ராஜா ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணாங்க, சண்டை போட்டு ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நம்மளும் என்ன பண்ணணும், துதிச்சு பாடுகிற பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. மூன்றாவதா கூட சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். ராஜாவும் தேவனுமாகிய இஸ்ராயேலின் கர்த்தாவே, உம்முடைய கீழக நடையில் அடைக்கலான் குருவிக்கு விடும் தகைகளான் குருவிகளுக்கு கூடும் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. ஆமென். அல்லேலூயா. எங்க கிடைக்குதா, பீடத்துல கிடைக்குதாம். பீடம் என்பது என்னது, பலிபீடத்தை ஆண்டவர் அந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பழைய ஏற்பாடுல கூட பாத்தீங்கன்னா பலிபீடம்னாலே ஆசரிப்பு கூடாரனாலே முதலாவது வைக்கப்பட்டிருக்கிறது என்னது, பலிபீடம் தான். பலிபீடம்னா வருஷம் முழுக்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பலி கொடுத்துட்டே இருப்பாங்க. வெட்டு விழுந்துகிட்டே இருக்கும், யுத்த மாதிரி வெட்டு விழுந்துகிட்டே இருக்கும். ஆடு மாடு கோழி எல்லாமே என்ன பண்ணும், வெட்டு விழுந்துகிட்டே இருக்கும். ரத்தம் வழிஞ்சுக்கிட்டே இருக்கும், சூடு ஏற்றப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா அதுக்கு அடியில என்ன இருக்குதா, அதுக்கு அடியில என்ன இருக்கா, அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு கூடுமா இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை சுத்தியும் உங்களை நோக்கியும் நீங்க சும்மாவே இருந்தா கூட உங்களை சுத்தியில பிரச்சனை இருக்குதா, யுத்தம் போல ஒவ்வொரு நாளும் கடந்து போறீங்களா, ஆனாலும் கர்த்தர் கைக்குள்ள அடங்கி இருன்னு சொல்றாரு பாத்தீங்களா, உனக்கான காலம் வர வரைக்கும் அடங்கி இருன்றாரு பாத்தீங்களா. அந்த மாதிரி அவர் அண்டையில நம்ம போயிட்டோம்னா இந்த யுத்தத்துக்கு மத்தியில என்ன தருவாராம், சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கர்த்தர் தருவாரு. அல்லேலூயா. சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கர்த்தர் தருவாரு. மேல பலிபீடம் இருந்துகிட்டே இருக்கு, அதுக்கு அடியில் என்ன இருக்கு, அடைக்கலான் குருவியும் தகைவலான் குருவியும் என்ன பண்ணுது, இளைப்பாறுகிட்டு இருக்கு. எப்படி, சமாதானமா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில கூட சண்டை பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க ஆண்டவர் கரத்துல இருக்கும் பொழுது, ஆண்டவரை நம்பி அந்த பிரச்சனைகள்லாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு சமாதானத்தை இளைப்பாற செய்வார்.
நீங்க இருக்கிற இடத்திலே சமாதானத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பிரச்சனையா இருக்கு, இன்னொரு இடத்துக்கு போலாம் என்ன நினைச்சீங்கன்னா, அங்க போனீங்கன்னா கூட என்ன ஆகும், அங்க ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும், இந்த பிரச்சனைகளை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு சமாதானத்தோட நீங்க இருக்கிற இடத்துலயே இளைப்பாற செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரூத் கூட என்ன, ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துலயும் பிரச்சனை வரும்போது என்ன பண்றாங்க, அவங்க அமைதியா காத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க, நிறைவான பலன். அல்லேலூயா, நிறைவான பலனை கர்த்தர் நம்மளுக்கு தர வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. 4வதாக மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடற்றவர்களாய் இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கபடுன்னா என்னது? சரி, புறா கூட எதுக்கு இந்த கபடற்றவர்களா இருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாருன்னா, எல்லா பறவைகளுக்குமே பிச்சின்னு சொல்லிட்டு அதனுடைய உடம்புல இருக்கும். பிச்சின்னு என்னது, கசப்பு. ஆனா புறாவுக்கு மாத்திரம் என்ன இல்லை, பிச்சி கிடையாது, அதுதான் கசப்பு. கசப்பு நீங்க கூகுள்ல கபடுன்னு சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கசப்பு, துரோகம், தந்திரம், வஞ்சகம் இது எல்லாமே நம்மளுக்கு கூகுள்ல வருது. அல்லேலூயா. இந்த கபடுகள் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளுக்கு இன்றைய தினத்துல சொல்கிறாரு. அல்லேலூயா. கபடுன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கதை சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் அவங்க வீட்டுல விசேஷம் வச்சிருக்காரு, அதாவது கல்யாணம் வச்சிருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, பணக்காரங்க ஏழைங்க எல்லாரையுமே கூப்பிடுறாரு. கூப்பிட்டு கல்யாணமும் நடக்குது. அவர் தான் ரிசப்ஷனிஸ்டா நின்றுட்டு இருக்காரு. நின்றுட்டு இருக்கும் போது வர்றவங்க, வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க, என்ன கல்யாணம் வச்சாதான் வருவீங்களா, வீட்டுல எதனா விசேஷம் வச்சாதான் வருவீங்களா அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்க போன உடனே என்ன பண்றாரு, பக்கத்துல இருக்கவங்க கிட்ட, வந்துட்டானுங்க, கூப்பிட்டா வந்துடுறது. அப்படியே இவங்க வைக்கிற காசுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான பொருள் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு முகத்துக்கு முன்னாடி ஒரு பேச்சு, முகத்துக்கு பின்னாடி ஒரு பேச்சு நம்ம பேசவே கூடாது. அல்லேலூயா. அதுக்காக தான் கபடற்றவர்களா நீங்க இருக்கணும்ட்டு கர்த்தர் சொல்கிறாரு. நம்ம எப்படி இருக்கக்கூடாதுன்னோ எரேமியா 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். எரேமியா 9:8. அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் அயலானோடே தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு சதிவிடை வைக்கிறான். அல்லேலூயா. அதுதான் என்னது, கபடு. அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம படிக்கும் போது கூட என்ன சொன்னாங்க, கபடு வாய், கபடு நாவு இருக்கக்கூடாதுன்னு சங்கீதத்துல நம்ம படிச்சோமா இல்லையா? கபடு நாவும் கபடற்றவர்களாகவே நம்ம இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் நமக்கு இந்த நாள்ல சொல்கிறாரு. முதலாவது நம்ம என்ன பார்த்தோம், கூப்பிடுகிறவர்களா இருக்கணும். 2வது பாடுகிறவர்களா இருக்கணும். 3வது கர்த்தர் கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும். 4வது கபடற்றவர்களா இருக்கணும். 5வது எரேமியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகவலான் குருவியும் தாங்கள் வர்த்தக காலத்தை அறியும், வரத்தக்க காலத்தை அறியும். என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். அல்லேலூயா. பறவைகள் கூட என்ன பண்ணுதான், இந்த காலத்தை அறிந்து வேலையை உணர்ந்து செயல்படுதுதான். அல்லேலூயா. தன்னுடைய ஜனங்கள் எப்படி இருக்காங்களா, அதை அறியாதவர்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வெக்கேஷன் பேர்ட்னா தெரியும்ல, வெக்கேஷன் பேர்ட், சீசன் பேர்ட்ஸ்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும், அதுல குட்டி போறதுன்னா என்ன, அந்த முட்டை போறதுன்னா என்ன பண்ணும், பிரயாணப்பட்டு போயிட்டு ஒரு இடத்துல என்ன பண்ணுமா, அது முட்டையை போடும். இன்னொன்று என்ன பண்ணும், ஒரு சில பறவைகள்லாம் என்ன பண்ணுன்னா
அது கோடை காலத்துல அந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஓகேவா இருந்தா கூட மழை காலத்துக்கோ இல்ல குளிர் காலத்துக்கோ அந்த இடம் செட் ஆகாதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது என்ன பண்ணும், அதுக்கேத்த ஒரு இடத்த பறந்து போயிட்டு என்ன பண்ணும், அந்த இடத்துல போயிட்டு தங்கியிருக்கும். அது என்ன பண்ணுது, தன்னுடைய காலங்களை அறிந்து வேலைகளை செயல்படுது. அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கும், இது எந்த காலமா இருக்கு, கடைசி காலம். கடைசி காலம் கூட இல்ல, கடைசி நாட்களா இருக்குது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷத்துல கூட யோவான் சனங்களுக்கு யோவான் சீஷருக்கு என்ன பண்றாரு, எல்லாத்தையும் வெளிப்படுத்தி விசேஷமா எழுதி வச்சிருக்கிறாரு. அதுல படிச்சீங்கன்னா ஒவ்வொன்றும் என்ன ஆயிட்டே வந்துட்டு இருக்கு, நிறைவேறிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. அப்ப இது என்ன நாட்கள், கடைசி நாட்கள். இதோட வேலை எப்படியா இருக்கணும், ஆயத்தப்படுத்தக்கூடிய வேலையா இருக்குது. முதலாவது நம்ம ஆயத்தப்பட்டு இருக்கிறோமா, நம்ம யாராச்சும் ஆயத்தப்படுத்துறோமா? ஒரு பறவை கூட என்ன பண்ணுது, அதனுடைய காலத்தை உணர்ந்து வேலையை அறிந்து செயல்படுதான். ஆனா தன்னுடைய ஜனம் என்ன பண்ணல, அது அறியலன்னு அங்க எவ்வளவு அழகா ரொம்ப உருக்கமா எழுதி இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுக்கு அந்த உருக்கம் இருக்குதா? எசேக்கியேல்ல கூட எசேக்கியேல் 38:7 கூட நம்ம வாசிச்சோம்னா, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாய் இரு. நீயும் ஆயத்தப்படணும், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும், அவங்களுக்கு நீ காவலனா இருக்கணும். நம்ம ஆயத்தப்படுறோமா, பட்டிருக்கோமா, ஆயத்தப்படுத்தி இருக்கோமா, காவலனா இருக்கீங்களா? அல்லேலூயா. அந்த மாதிரி இருக்கணும்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம யார்கிட்ட போய் கத்துக்கணுமா, பறவை கிட்ட கத்துக்கணுமா? அதுக்கும் மிஞ்சி எப்படியா, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ல இருந்து நீங்க 10 வரைக்கும் பாத்தீங்கன்னா, சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைத்தோம். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ அப்படின்னு சொல்லிட்டு மாம்சத்துக்கு ரீதியா நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுது உங்களுக்கு? மாம்சத்துக்கு ரீதியா இந்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா ரொம்பவே மோசமா இருக்கும். ஆனா படிக்க வேண்டாம். நம்ம யோசிச்சுப்போம், தூங்கிட்டு இருந்தா எப்படி தரித்திரம் புகுந்து கொள்ளும் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா இன்னும் நீங்க டீப்பா யோசிச்சீங்க, நீங்க தூங்கிட்டீங்கன்னா அன்னைக்கான சமையலை உங்களால செய்ய முடியாது, அன்னைக்கான வேலையை உங்களால கண்டினியூ பண்ண முடியாது. சமைக்கலைன்னா ஹஸ்பண்டுக்கோ இல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கோ கட்டி கொடுக்க முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹோட்டல்ல இதே உங்களுக்கு கண்டினியூஸா ஆச்சுன்னா காசு என்ன ஆகும், விரயமா போகும். அதே மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், கடன் மேல கடன், கடன் வந்துச்சுன்னா என்ன ஆகும், அடுத்த ஸ்டெப் என்னது, தரித்திரம் ஆவீங்க. வறுமை உங்களை வாசல்ல படுத்திருக்கொண்டு பைபிள்ல போட்டுருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். எபேசியர் 5:16 கூட பாத்தீங்கன்னா காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதுவே மாம்சத்து ரீதியா பார்த்துட்டோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏசாயா 52:1-2 பாத்தீங்கன்னா, எழும்பு எழும்பு சீயோனே என்ன பட்டிருக்கு, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. 61 கூட வாசினா, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணுமா, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கிட்டு எழும்பி பிரகாசிக்கிறவர்களா இருக்கணும். வேதத்துல கூட என்ன போட்டிருக்கு, எந்த மனுஷனையும் எப்படிப்பட்டவனா இருக்கட்டும், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியா யார் இருக்கிறதா, உங்களுடைய தேவன் இருக்கிறாரு, கிறிஸ்து இருக்கிறாரு. அப்ப நம்ம பிரகாசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதனாலதான் என்ன சொல்றாங்க, எழும்பி பிரகாசி, எழும்பு.
எழும்பி ஆண்டவருக்குள்ளார பிரகாசி. அல்லேலூயா. நம்மளுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மத்தேயுல கூட பாத்தீங்கன்னா புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? புத்தி உள்ள கன்னிகைகள் அவங்க காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய விளக்கையும் எண்ணெயும் திரியும் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்றாங்க? ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறாங்க. ஆனா புத்தி இல்லாத கன்னிகைகள் என்ன பண்றாங்க? இன்னும் காலம் இருக்கு, ஒரு நாளைக்கு தானே வரப்போறாரு, நாளைக்கு தானே வரப்போறாரு, அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் நாள் இருக்கு, அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றது? தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எப்படி நாரையும் அந்த பறவைகளும் என்ன பண்ணுதான்? காலத்தை அறிந்து வேலையை செயல்படுத்துகிறதோ அதை போல நாமும் இருக்க வேண்டும்னு ஆண்டவர் பறவைகளை கவனித்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆறாவதா கூட 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4-6. 1 ராஜாக்கள் 17. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. அல்லேலூயா. இங்க என்ன போட்டிருக்காங்க? ஆண்டவர் யாருக்கு கட்டளையிடுறாரா? காகங்களுக்குன்னா எதை குறிக்குது? சிங்குலர் இல்ல, அதாவது தனிமை இல்ல, அது என்ன? ப்ளூரல், அதாவது பன்மையை குறிக்குது. இப்போ ஒரு பறவை இனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா காத்து பலமா வீசும்போது, அதாவது கழுகு பருந்து இதுங்களுக்கு ரொம்ப ஹைட்ல பறக்கிறதுக்குலாம் எப்படி இருக்குமா? அதனுடைய சிறகுகள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. ஆனா காகங்கள்லாம் உயர பறக்க முடியாது. ஏன்னா அதனுடைய இறகுகள்லாம் ஸ்ட்ராங் கிடையாது. அதனால அவங்க என்ன திட்டம் பண்ணுவாங்கன்னா, இந்த காத்து ரொம்ப எதிர்காத்து வீசும் பொழுது ஒவ்வொரு காகங்களும் என்ன பண்ணுமா? வரிசையா நின்றுக்குமா. பறக்கும்பொழுது வரிசையா பறந்து போகுமா. முன்னாடி போற காகம் தான் என்ன பண்ணணுமா? முன்னோக்கி போகுமா. அந்த எதிர்காத்த சமப்படுத்திட்டு முன்னோடியா பறந்து போகணும். அதால முடியாதப்ப என்ன பண்ணணும்? பின்னாடி வந்துடணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கிற காகங்களுக்கு, அந்த காகங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதனுடைய குணமே என்னது? காக்கானால என்ன குணம்? நல்லா சின்ன வயசுல எங்க பாட்டி வீட்டுக்கு போனோம்னா கடை ரொம்ப தொலைவு, வீடு ரொம்ப தொலைவு. அப்படி இருக்கும்பொழுது கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வருவோம். எப்போ அந்த காகங்கள்லாம் என்ன பண்ணுன்னா எங்களை கொத்தி கொத்தி என்ன பண்ணுன்னா அந்த கையில வச்சுட்டு இருக்க பொருளை பறிச்சு எடுத்துட்டு போயிடும். சின்ன வயசுல எங்களுக்கு என்ன பதிஞ்சிருச்சு? காக்கானாலும் திருடுங்க அப்படின்னு சொல்லிடுது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா மற்றவர்களுடைய பொருளை எடுத்துட்டு போற காகங்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு? கட்டளையிடுறாரு. கட்டளையிடும் போது அது என்ன பண்ணுது? கீழ்ப்படிஞ்சு எடுத்துட்டு தான் போகுமே தவிர்த்து இங்க என்ன பண்ணுது? எடுத்துட்டு கொடுக்கிற காலங்களும் ஆண்டவர் மாத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க என்ன நடக்குது? கர்த்தர் கட்டளை இட்டார்னா அதை செஞ்சே ஆகணும். அல்லேலூயா. பறவைகள் கூட என்ன பண்ணுது? கர்த்தர் கட்டளையிடும் பொழுது அது கீழ்ப்படிந்து நடக்கிற பறவைகளா இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? பறவைகளை கவனிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும், ஆனா ஆண்டவர் அதை செய்யாதுன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது? அதை செய்யக்கூடாது. பிடிக்கவே இல்லை அந்த காரியம் அப்படின்னா ஆண்டவர் செய்யினா நீங்க செஞ்சுதான் ஆகணும். போனா போய் தான் ஆகணும், போகக்கூடாதுன்னா போகவே கூடாது. மொத்தத்துல அவர் கட்டளை இட்டாருன்னா அந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. 7வதா கூட ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. ஒரு விஷயத்துக்காக நம்ம காத்திருக்கிற பிள்ளைகளா இருப்போம். ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துக்காக காத்திருப்பாங்க. அந்த விஷயம் நடக்கிற வரைக்குமே அவங்களுக்கு என்னதான் இருக்கும்? ஒரு ஒரு இடர்பாடுகள் இருந்துட்டே இருக்கும், மன கஷ்டம் இருந்துட்டே இருக்கும். ஆனாலும் கர்த்தர் எனக்காக செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரா?
புது பலன் அடைய செய்து உயர பறக்க உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நீதிமொழிகள்ல பாத்தீங்கன்னா நெடுநாளாய் காத்திருத்தல் இதை இழைக்கதான் பண்ணும். ஆனா அந்த விஷயத்தை நீங்க ஏங்கின விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் போது எப்படி இருக்குமா? ஜீவ விருட்சம், ஜீவ விருட்சம். இப்பதான்பா எனக்கு உயிரே வந்துச்சு அப்படின்ற கணக்குல இருப்பீங்களா? அல்லேலூயா. இந்த வருஷம் உங்களுக்கு பர்த்டேன்னு வச்சுக்கீங்களேன், போன வருஷம் உங்களுக்கு பர்த்டே முடிஞ்சிருக்குன்னா அந்த வருஷத்துல நீங்க நினைச்சது எதுவுமே நடக்கல, அதாவது யாருமே ஒரு விஷஸ் கூட பண்ணல, ஒரு கிஃப்ட் கூட பண்ணல அப்படின்னும் போது இந்த வருஷத்துல உங்களுக்கு எல்லாமே நடக்குது. நீங்க நினைக்காதது கூட உங்களுக்கு ப்ரைஸா, சர்ப்ரைஸா, விஷஸா வருதுன்னா நீங்க என்ன யோசிச்சு பார்ப்பீங்க? உடனே உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்னவா இருக்கும்? போன வருஷம் இந்த டைம்ல நம்மளுக்கு ஒண்ணுமே நடக்கல, இந்த வருஷத்துல எல்லாமே நடக்குது அப்படின்னும் போது முதலாவது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சாதாரண கிஃப்ட்டுக்கே அவ்வளோ சந்தோஷம்னா நீங்க நினைச்சது நடக்கும் போது எப்படி இருக்கும்? இதுக்காக நம்ம இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தோம், ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியா கொடுத்தாருல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அதை குறிச்சு நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சாட்சி சொல்றேன். அக்கா கூட பிரெக்னெண்டா இருந்தாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆயிட்ட பிறகு அந்த டாக்டர் கிட்ட கூட எடுத்துட்டு போய் காட்டும்போது இதுக்கு வளர்ச்சி இருக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனா முதல் பாப்பா 5 வயசு, ரெண்டாவது பாப்பா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப எத்தனை வருஷம்? 5 வருஷம். அவங்களுக்கும் காத்திருந்திருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது எனக்கு கஷ்டமாயிடுச்சு, சப்பா இப்படி ஆயிடுச்சு. ஆனாலும் அக்கா என்ன பண்ணாங்க, அதை வச்சு ப்ரேயர், நம்மளும் ப்ரேயர் பண்ணும் போது இப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது? ஆண்டவர் உயிரோட. அவங்க என்ன சொன்னாங்க? வளர்ச்சி இருக்காது, ஒவ்வொரு மாசமும் அதனுடைய growth எப்படி இருக்கு? ஆண்டவர் கிருபையில கரெக்டா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்தா எல்லாமே நேர்த்தியா கொடுப்பாரு. அல்லேலூயா. நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கணும். ஒரு மனுஷனை நம்பி ஒரு காரியம், இதனால நான் இப்படி வச்சிருக்கேன், எனக்கு கொடுத்துருங்க, தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்காக காத்திருப்பீங்க. ஆனா கடைசி நாட்கள்ல அவங்க என்ன பண்ணுவாங்க? கை விட்டுருவாங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது உங்களுக்கு என்னது? நலம். நலமானதான் கர்த்தர் தருவாருன்னு வேதத்துல இருக்கு. அப்ப நலமானதான் நம்ம என்ன பண்ணணும்? பிடிச்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நலமானதான் பிடிச்சுக்கணும்ட்டு ஆண்டவரும் விரும்புறாரு. நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கும் போது உங்களுக்கு அநேக நன்மைகளை கர்த்தர் தருகிறவரா இருக்கிறார். வாசிக்கலாமா? கடகடன் வாசிங்க. சங்கீதம் 27, 14, 33, 20. 27, 14, 33, 20. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார். இருதயத்தை சிறப்படுத்துவார். எதுக்காக? நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கும் போது உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் சிறப்படுத்துவாரு. சங்கீதம் 33, 20. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமாக துணையும் கேடகமா இருப்பாரு. எல்லா காரியத்திலும் உங்களுக்கு துணையா இருப்பாரு. அது மாத்திரம் இல்ல, உங்களுக்கு கேடகமா இருப்பாரு. அல்லேலூயா. கேடகம்னா என்னது? பாதுகாக்கிற ஒரு பட்டயம். அல்லேலூயா. அப்போ துணையுமா கேடகமா இருப்பாரு. 37, 9. பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. பூமியை சுதந்தரிக்க உதவி செய்வாரு. 37, 34 வாசிங்க. அவர் உயர்த்துகிறவரா இருக்கிறாரு. காத்திருந்து அவருடைய வழியை காத்துக்கோ, அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. பூமியை சுதந்திரத்திற்கு உன்னை உயர்த்துவார். எதுக்காக? நீங்க காத்திருக்கும் போது, கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது என்ன ஆகுமா? உங்களை உயர்த்துகிறவரா இருக்கிறார். 38, 15 கூட வாசிக்கலாம். கர்த்தாவே உனக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுத்தீர். மறு உத்தரவு. மறு உத்தரவுனா என்னது? நீங்க மட்டும் பேசுறது இல்ல, உங்களுக்கு ரிப்ளை வரும். அல்லேலூயா. உங்களுக்கான பதில் உங்களுக்கு ஆண்டவர் தருகிறவரா இருக்கிறாரு. 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சார்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கூப்பிடுதலை கேட்டார்.
அப்ப நீங்க காத்திருந்தீங்கன்னா இந்த நன்மைகள்லாம் நீங்க பெற்றுக்கலாம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமொழிகள் எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. அல்லேலூயா. எந்த வகையான பட்சியா இருந்தாலும் சரி, எந்த வகையான பறவையா இருந்தாலும், சின்னதோ பெருசோ, ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு இது போடுறீங்க, கண்ணிய போடுறீங்க, வலைய போடுறீங்கன்னா அந்த பறவைக்கு தெரியுமா தெரியாது, அங்க வந்து இருக்குமா? அது இருக்காது. அப்போ உங்களுக்கு முன்னாடி எந்த தீங்கு வந்தாலும், எந்த மாயை வந்தாலும் நீங்க என்ன பண்ணணும்? நிதானிச்சு செயல்படுகிற பறவைகளா இருக்கணும். அல்லேலூயா. நிதானிச்சு அறிகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொன்னாரு உங்களுக்கு? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க, அதை காட்டிலும் நீங்க விசேஷித்தவர்கள். அந்த பறவைகளே போய் உட்காராது, அந்த பறவைகளே அந்த வலையை அறிஞ்சு உட்காராது. நீங்க எப்படி இருக்கணும்? நிதானிச்சு எல்லா இடத்துலயும் செயல்படணும். அல்லேலூயா. முதலாவது என்ன சொன்னேன்? கூப்பிடுகிறவர்களா இருக்கணும். இரண்டாவது பாடுகிறவர்கள். மூணாவது கர்த்தர் கைக்குள்ள அடங்கி இருக்கிறவர்களா இருக்கணும். நாலாவது கபடற்றவர்களா இருக்கணும். ஐந்தாவது காலத்தையும் வேலையையும் அறிந்து செயல்பட வேண்டும். ஆறாவது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். ஏழாவது லாஸ்ட் என்ன சொன்ன? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி. பறவைகளை காட்டிலும் விசேஷமானவன் பரலோக பொக்கிஷத்தை உனக்கு தருவார். பறவைகளை காட்டிலும் விசேஷமானவன் பரலோக பொக்கிஷத்தை உனக்கு தருவார். பயப்படாதே, நீ பயப்படாதே, எலியாவை போஷித்தவர் உன்னை போஷித்தார். பயப்படாதே, நீ பயப்படாதே, எலியாவை போஷித்தவர் உன்னை போஷித்தார். காக்கைகளை கவனித்து பாருங்க, மற்ற பறவைகளை கவனித்து பாருங்க. அவை விதைக்கிறதும் இல்லை, அவை அறுக்கிறதும் இல்லை, பரமபிதா போஷிக்கிறார். நம்ம பரமபிதா போஷிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பறவைகளை ராஜா கவனித்து பாருங்கள் என்று ராஜா இன்றைய தினத்தில் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர் கர்த்தாவே. ஒவ்வொரு நேரமும் நாங்கள் உங்களை கூப்பிடுகிறவர்களாய், பாடுகிறவர்களாய், தேடுகிறவர்களாய், நம்முடைய கருத்தில் அடங்கி இருக்கிறவர்களாய், கபடற்றவர்களாய் கர்த்தாவே, ஆண்டவரை காலத்தையும் வேலையும் ராஜா அறிந்து செயல்படக்கூடியவர்களாய் நாங்கள் இருக்க நீர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. எசப்பா, உமக்கென்று காத்திருக்கிறவர்களாய், உமக்கு கட்டளைகளை கீழ்ப்படிந்திருக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க நீர் உதவி செய்ய எசப்பா. வாழ்நாள் முழுவதும் இதை மறக்காமல் நாங்கள் செயல்பட வேண்டும் கர்த்தாவே. அதை காட்டிலும் நாங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. அப்படியாக ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் அறிந்து உணர்ந்து செயல்பட, நிதானித்து செயல்படுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க கர்த்தாவே. இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென்.